வெயில் காலத்துல மாம்பழம் சாப்பிட்டா பாடி ஹீட் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க ரொம்ப தப்பு. இப்ப நான் சொல்ற மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, சம்மரோட சூப்பர் ஃப்ரூட்டே இதுதான். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கணிகள்ல முதன்மையான ஒரு பழம்னா மாம்பழம் தான். முருகப்பெருமானே இந்த பழத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்கிறார்ன்னா, அப்ப எவ்வளவு நன்மை கிடைக்கும் இந்த பழத்துலன்னு பார்த்துக்கோங்க. மாம்பழத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரக்டோஸ் இருக்கு பாருங்க. மாம்பழம் சாப்பிட்ட உடனே உடம்புக்கு ஒரு நல்ல எனர்ஜிய குடுக்கும். கண் பார்வை திறனை மேம்படுத்தும். ஸோ பாடியில ஸ்கின்ன க்ளோவா காட்டும். 2வது செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த சம்மர்ல ஏற்படக்கூடிய நீர்ச்சத்த அது பேலன்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல், இதில நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால, சம்மர்ல வரக்கூடிய மலச்சிக்கலுக்கு ஒரு அற்புதமான பழம்னா, அது கண்டிப்பா இந்த மாம்பழம் தாங்க. மாம்பழத்தோட முழு பலனும் கிடைக்கணும்னா, அத எப்படி சாப்பிடலாம்? பொதுவாவே மாம்பழத்த மதிய சாப்பாட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் சாப்பிடுறது நல்லதுங்க. மாம்பழத்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு, கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன் அப்டின்னா, எக்ஸஸ் ஹீட்ட ரெடியூஸ் பண்ணவும் முடியும். 2வது அதில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், அந்த பால்லாம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிளீன் ஆயிரும். இந்த மாம்பாலு ஒரு சிலருக்கு அலர்ஜியும், த்ரோட் இரிட்டேஷனும் பண்ணும். அதனால ஊற வச்சு சாப்பிடுறது தான் பெஸ்ட்டு. அத விட மெயின் என்ன அப்டின்னா, ஊற வச்ச மாம்பழம் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப லேசாவும் இருக்கும். டைஜஷனும் ஸ்மூத்தா இருக்குங்க. ஒரு நாளோட எனர்ஜிக்கு ஒரு மாம்பழம் போதுங்க. பட் சுகர் பேஷண்ட் மட்டும் உங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் மாம்பழம் பிடிக்குமோ, மேங்கோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.